இந்த ஏரியா பேரை சொல்லுங்கள். ஜோதிபுரம். பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு மேற்கே உள்ள ஜோதிபுரம். பாளையங்கோட்டை மேற்கே உள்ள ஜோதிபுரம். சரி, இது முப்போகம் விளைந்த நன்சை நிலம். 3 போகம் எடுத்த தாமிரபரணி பாசன பகுதி. இப்போ எல்லாம் வீட்டு மனை ஆகிட்டு இருக்கு. வயல் தான் இது, ஆனால் கீழே களிக்கு கீழே கருங்கல் பாறை வந்துடும். அந்த இதில் போர்வெல் போட்டு தண்ணி இல்லாமல் கிடக்கு. இப்படி நன்சை நிலம் எல்லாம் வீடாகிட்டுனா நம்ம எப்படிங்க சாப்பிட்றதுக்கு என்னங்க பண்ண போகிறோம்? முடிஞ்சது. இப்போ நம்ம பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கிட்டே வயல் தான். இப்போ எல்லாம் வீடுகளாகிட்டு இன்னும் முழுக்க அங்கே வரைக்கும் வீடுகளாகிடும். இதான் பிளாட்டா? சரி, நம்ம இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது, இயற்கையான பாறை அமைப்புங்கிறது மேற்கு கிழக்க இருக்கும். அங்கே அது என்ன ஒரு மேலப்பாளையம் போகிற குறுக்கு ஒரு ரோடு ஒன்று தெரியுமா? குறிச்சி ரோடு. ஆமாம், அங்கெல்லாம் ஒரு நர்சிங் ஹோம் கட்டுறதுக்காக பார்த்து கொடுத்தேன். நல்லா தண்ணி. அவங்க 2 போர் போட்டு ஃபெயிலியரான பிறகு தான் வந்தாங்க. இங்கேயும் நிறைய பேருக்கு வந்திருக்கேன் இந்த வயலுக்குள்ளே. இப்போ அவருக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் குறைவு. இது ஜோதிபுரம்னு ஒரு பகுதி. இது வயல் வழியாக இருந்த இடம் எல்லாமே இப்போ வீட்டு மனையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏறக்குறைய 1 கிலோமீட்ரு வயல்வெளி வீடுகளாக மாறிட்டு இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது. இந்த பகுதியில் வந்து நிலத்தடி பாறையமைப்புங்கிறது மேற்கு கிழக்கு. மேலே களி, கொஞ்சம் வெள்ளை சுக்காம்பாறை, உடனே கீழே கருங்கல் பாறை வரும். நிலத்தண்ணீர் வளங்கிறது கிடையாது. இது வயலாக இருந்ததுனால, கால்வாய் பாசனம்லாம் தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் மேல் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும். இப்போ இதெல்லாம் வீடுகளாகிட்டுனா கால்வாய் பாசனம் இருக்காது. நிலத்தடி நீர் வளங்கிறது வாய்ப்பு இருக்காது. இது மேற்கு கிழக்க பாறை அமைப்பினால நான் வடக்கு தெற்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு பிளாட்டில் போர் போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. போயாக தான் கிடக்கு, தண்ணி வரல. இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கேன். எதிர்பார்த்தபடியே மிகவும் கடினமான பாறை. அந்த 2 இடமும் மிக சுமார் தான். மேலே வரக்கூடிய கசிவு மட்டும்தான். களிமண், கீழே ஒயிட்டு சுக்காம்பாறை, கொஞ்சம் மஞ்சள் சுக்காம்பாறை, இம்மீடியட்டாக கருங்கல் பாறை. 25-30 அடிகளே ஆரம்பிச்சிடும். இந்த 2 ஸ்கேனும் முடிஞ்சுது. இதில் ஒரு 2 இடம் அடையாளம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு அடையாளமும் அங்கே ஃபஸ்ட்டு ஸ்கேனில் உள்ள அடையாளமும் மேட்ச் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வந்த ரிப்போர்ட்டோட இந்த 2வது ஸ்கேனில் வந்த ரிப்போர்ட் நல்லாயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓட்டிடும். அந்த தம்பி அடையாளம் வைக்கிற இடம் தான் பெஸ்ட் இடம். இது வந்து நான் அந்த அதே இடத்துல ஒரு புதிய ஆப்பு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை வந்து செக்கப் பண்ணுறேன். அந்த ஏற்கனவே பயன்படுத்த கொள்ளக்கூடிய ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் வருது, அதே ரிசல்ட்டை கொடுக்குங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆப்புக்கு வந்து நமக்கு இது தேவையில்லை. அந்தந்த ஏரியாவில் நெட்வொர்க்கு தேவையில்லை. இந்த இன்பில்ட்டு எல்லாமே சிஸ்டம் எல்லாமே இங்கே எல்லாம் இன்பில்ட் ஆகிருக்கு. இதுவே ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிடும் இந்த ஆப்பு. இந்த 2 ஸ்கேன்லேயும் நம்ம தேர்ந்தெடுத்த இடம் அது 1வது இடம், இது 2வது இடம். இப்போ 2வது ஸ்கேனில் தேர்ந்தெடுத்த இடம் அங்கே, அதாவது 1, 3 மேட்ச் ஆகுது. இங்கே 2, 4 மேட்ச் ஆகுது. ஸோ பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு தான், நீரோட்டம் மேற்கு கிழக்கு தாங்கிறது இந்த நம்ம ஆய்வு பணி செஞ்சது மூலம் கரெக்டாக உறுதியாக இருக்குது.
உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி உள்ள இடம் இதான். கருங்கல் பாறை, சரியான கருங்கல் பாறை. கீழே வெள்ளை சுக்காம்பாறை, மஞ்சள் சுக்காம்பாறை கொஞ்சம் வரும், அதில் வர்ற தண்ணி தான். கீழே இம்மீடியட்டாக கருங்கல் பாறை வந்துடும். அந்த ரெண்டையும் விட்டுருங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். அந்த 3ஆவது இடம் நல்ல புழு வருது. பட்டு பார்டர் ரொம்ப பார்டரில் இருக்குது. நம்ம இடத்த விட்டு கொஞ்சம் வடக்கு வெளியே வருது. அது தெரு தான். சரி பார்ப்போம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் போட வேண்டியது வரும். நான் இது வேறு ஒரு ஆப்பு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து நெட்வொர்க்கு தேவைப்படாத ஆப்பு. அது வந்து நெட்வொர்க்கு தேவைப்பட்ட ஆப்பு மூலம் பார்த்தேன். இந்த நெட்வொர்க்கு தேவைப்படாத ஆப்பு வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குங்கிறத வெரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான். இது அதுக்கு மேட்ச் ஆனால் தான் இந்த ஆப்பை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு தான்.